டாஸ்மாக் விஷயத்தில் 1000 கோடி ஊழல் நடந்த விவகாரத்தில் மேற்கொண்டு விசாரணை நடத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. 25ஆம் தேதி வரை எந்த விசாரணையும் நடத்தக்கூடாதாம். அதாவது எல்லா பத்திரிகையிலும் வந்தது. ஈடு என்ன சொன்னாங்க, 1000 கோடி அளவு ஊழல்னாங்க. அது 40,000 50,000 கோடி ஊழல், அவங்களே 1000 கோடின்னாங்க. சரி, விசாரிக்கக்கூடாது. இப்போ விசாரித்து அதில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அது இவங்க என்ன சொன்னாங்க, உயர்நீதிமன்றம் விசாரிக்காதாங்கிறாங்க. நீ நாட்டை எவ்வளோ கொள்ளையடித்தாலும் அதை பற்றி இது இல்லை, நான் சொல்கிறேன் விசாரிக்கக்கூடாது. நீதிமன்றங்கள் இப்படி போயிட்டான், இந்த அளவுக்கு கேவலமான ஒரு இதில் போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி மணல் குவாரியில் ஊழல் நடந்தது. அப்போ இதே ஈடி வந்து 5 ஐஏஎஸ் ஆஃபீஸருங்களை விசாரிக்கணுன்னாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் அதெல்லாம் விசாரிக்கக்கூடாது, ஸ்டே கொடுத்துட்டாங்க. கடைசி ஸ்டே கொடுத்துட்டு கடைசி என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க, நீங்கள் விசாரிக்க அதிகாரம் இல்லை, மணல் கொள்ளை எத்தனை கோடி போனால் என்ன, எங்களுக்கு என்ன, மணல் கொள்ளை இயற்கை வளம் போகுது, அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு இல்லையா, சட்டப்படி நீ பண்ணக்கூடாதுங்கிறான். கடைசி என்னாச்சு, உச்சநீதிமன்றம் போனாங்க, காரி துப்பி மூஞ்சில் இது பண்ணி உத்தரவே செல்லாது, ஏன் வந்து விசாரிக்கக்கூடாது ஐஏஎஸ் அதிகாரிகளை, அவன் இந்த நாட்டில் வேலை செய்கிறவன் தானே, இயற்கை வளம் கொள்ளை போகுது, அவனை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாருன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கு கண்டனம் தெரிவித்து போடான்னு சொல்லி விசாரிக்க சொன்னாங்க. அதோட உயர்நீதிமன்றம் அதை பற்றி கண்டுக்கல, அப்பப்போ தொடச்சி போட்டுருவாங்க, அவங்களும் இதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. கடைசி ஏன்னு கேட்டிங்கன்னா, உயர்நீதிமன்றம் எப்படி தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே செந்தில் பாலாஜி கைது செய்திருக்கும் போது ஆட்கொணர்வு மனு போட்டாங்க. ஆட்கொணர்வு மனு போட்டால் உயர்நீதிமன்றம் எப்படி ஆட்கொணர்வு மனு போவான், ஆள் இருக்கான்னு சொல்லுவான்னு நினச்சா ஒரு ஜட்ஜு சொன்னார், இது ஆட்கொணர்வு மனு செல்லும், ஆளுக்கு இருந்தாலும் ஆள் உயிரோடு இருந்தாலும் கண்ணு முன்னாடி இருந்தாலும் ஆட்கொணர்வு மனு போடலாம். அது எந்த சட்டத்தில் சொல்கிறாங்கன்னு தெரியல, நாங்கள் படித்த சட்டம் அப்படி சொல்லலை. அதுக்கடுத்தது இன்னொரு ஜட்ஜு சொன்னார், இல்லை ஆட்கொணர்வு மனு செல்லாது. அப்புறம் 3வது ஜட்ஜுக்கு போட்டால் அவருக்கு தீர்ப்பே கொடுக்கல. கடைசி சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்கலன்னா அது அப்படியே கடந்திருக்கும். முக்கியமான அரசியல் கட்சி சம்மந்தப்பட்ட வழக்குகளாக இருந்தால் ஜட்ஜுங்களே நான் அதில் இருந்து விளைவிக்கிறேன்னுறாங்க. இந்த லட்சணத்தில் இருக்குது நம்ம சென்னை ஹைகோர்ட்டு, இந்த லட்சணத்தில் இருக்கிறது கேவலமான விஷயம்.